கைமாறப்போகும் சொத்தும் சொந்தமும். ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியால் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன், எதிரி, நோய் இந்த மூன்றிலும் ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது என்னன்றதை இந்த பதிவில் பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியும் திருவடி சரணம். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய கன்னிராசிக்கு 7ஆம் இடான மீனத்தில் சனிவான் அமர்ந்திருந்து உங்களை நேரடி 7ஆம் பாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கண்டகச்சனின்னு பயந்துகிட்டு இருந்தீங்க. ஜூலை 27ஆம் தேதி சனிவனுடைய வக்ர காலகட்டம். அந்த வக்ர காலகட்டத்துக்கு பிறகு கண்டிப்பா பெரிய அளவு அப்பாடா நிம்மதி அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமிச்சு சொல்லலாம். ஏன்னா பல விதத்துல இருந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஓஞ்சு போயிருக்கும். பல வருடமா அல்லது பல விதத்துல கஷ்டப்பட்ட நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி, கடன், நோய் இந்த 3 விஷயத்தும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வந்து நிற்கும். இந்த 3 விஷயத்தால ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. அதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் ராகுவோட நட்சத்திர பயிற்சி ஏற்படுவது. ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பாரில்லை என்று சொல்வார்கள். ராகு பகவான் நாம செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப, நல்ல காரியங்களுக்கு ஏற்ப நமக்கு அதிர்ஷ்டத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேது நாம செஞ்ச பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கேது கன்னிக்கு 12ஆம் வீட்டுல சிம்மத்திலும், ராகு 6ஆம் வீடான கும்பத்திலும் வந்திருந்தார். இப்போ 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி, கடன், நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுல ராகு அமர்ந்திருந்து எதிரியும் கடனையும் நோயையும் வளர்த்து விட்டு இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி யாரு? சந்திரன். சந்திரனுக்கு இந்த ராகு இது ரெண்டுமே பகை கிரகம். சரிங்களா? ஸோ அதனை பொறுத்த வரைக்கும் ராகுவால் எதிரி, கடன், நோய் பிரச்சனையில கொஞ்சம் சிக்கி தவிச்சுக்கிட்டு தான் நீங்க இருப்பீங்க. இன்னும் முழுசா விடுதலை அடையல. அந்த ஒரு நேரத்தில் ராகு பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு பேச்சடைகிறார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ ராகுக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லலாம், பகைகள் சொல்லலாம். இந்த செவ்வாய் நட்சத்திரத்துல, அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் பயணிக்க போறார். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாத்திரக்கும் 2 மாதங்கள் பயணிப்பார். இப்போ அவிட்ட நட்சத்திரம் 4 மாதங்கள் இருக்குது. ஸோ அதுல 8 மாதங்கள் அவர் பயணிக்க போறார். அப்போ இந்த 8 மாதங்கள் ராகுவால் என்ன பலன் கிடைக்கும்? ஸோ செவ்வாய் நிலத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கணும், கடன் வாங்கினாலும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற முயற்சிகள்ல இறங்கிடுவீங்க. சரிங்களா? உங்களை அந்த முயற்சியில இறங்க வச்சிருவார். சொத்துக்காக சண்டை போட வைப்பார். சரிங்களா? ஸோ சொத்துக்காக சண்டை போடும்போது சொந்தம் கைமாறும், சொந்தம் விட்டு விலகும். சரிங்களா? சொத்து பிரச்சனை ஏற்படும், கூட பிறந்தவங்களால ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா சொத்து பிரச்சனை உருவாக்கி கொடுத்துருவாரு இந்த ராகு. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் போராடி வாங்குவதற்குண்டான ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்துருவார். சரிங்களா? அந்த போராட்டத்தினுடைய முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்களை போராட தூண்டி விடுவார். சரிங்களா? ஸோ கடன் வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கணும், சண்டை போட்டுனாலும் நமக்கு ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்றத உருவாக்கிடுவார். ஓகேங்களா? இந்த ஒரு நேரத்தில் விற்க முடியாத நிலத்தை, விற்க முடியாத சொத்தை கைமாற்றி விடுவீங்க ஒரு கடன் பிரச்சனைனால. சரிங்களா? இந்த சொத்தை வித்துட்டா என் கடன் பிரச்சனையை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த கன்னிராசி இருக்காங்க. சொத்து கைமாறும். கைமாறனால கடன் பிரச்சனை கொஞ்சம் கட்டுப்படும், அடங்கும். சரிங்களா? அதுக்கும் வாய்ப்புகள் இங்கே இருக்கு. ஸோ ஒன்று கடன் வாங்கினாலும் சொத்து வாங்குவீங்க, அல்லது கடனை அடைக்கிறதுக்காகவும் சொத்தை விற்று கடன் அடைச்சு முடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னங்க 2மே பலன்னு சொல்றீங்க, இதுல எதுங்க நாங்கள் நம்புறது அப்படின்னா, இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை நடக்குன்னா கடன் வாங்கினாலும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதுவே சனி திசை அல்லது ராகு திசை போன்ற திசை பற்றி நடக்குன்னா கடனுக்காக சொத்தை இழக்க வேண்டிய தருணம் ஏற்படும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மங்களக்காரகன் செவ்வாய். அவருடைய நட்சத்திரத்தில் ராகு செயல்பட போறாரு. அப்போ
திடீர் கல்யாணம், கலப்பு திருமணம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்கிறது போன்ற விஷயங்கள் செய்வீங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் குடும்பத்தில் அது நடக்கும். மேலும் செவ்வாய் உங்களுடைய கன்னிக்கு 3ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? அப்போ 3ஆம் வீட்டுக்குரியவன் நட்சத்திரத்துல ராகு 6ல் செயல்பட்டா தேவையில்லாத வதந்திகள், புரளிகள், அல்லது உங்க மேல யாராவது ஒரு குறை சொல்றாங்க அப்படின்றதுக்காக இடம் மாறி போகணும்னு நினைப்பீங்க. ஸோ வேலையில இடத்த நீங்களா வாண்டடா மாத்துவீங்க, அல்லது ஊரை நீங்களா வாண்டடா மாத்துவீங்க. அதுக்கு காரணம் தேவையில்லாத புரளி, வதந்தின்னு சொல்லுவோம். உங்களை பத்தி தவறான தகவல்கள் பரவுவதன் மூலமாக. ஸோ அதுக்காக வீட்டை விட்டு அல்லது ஊரை விட்டு வேற ஊருக்கு மாறக்கூடிய நேர காலகட்டங்கள் வந்திருக்கு. அதுபோல ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எழுதக்கூடிய எழுத்து தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டிகளில் பதவி வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்கு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், போக்குவரத்து துறை போன்ற துறைகள் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வியாபாரம் நல்லபடியா போகும், தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுக்கெல்லாம் யோகம் இருக்கு. ஸோ அதே ராகு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு 8ஆம் வீடான மேஷத்திற்கும் அந்த செவ்வாதிபதி அவருடைய நட்சத்திரத்தில் ராகு 6ன்னு செயல்படுறார். அப்போ 8ஆம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கும். எப்படி 7ஆம் வீடு துணைமோ 8ஆம் வீடு வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். சரிங்களா? அப்படிதான் சரியா நான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த 8ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு 6 செயல்படுறதுனால உங்களுடைய கணவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அல்லது கணவரால் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய தருணம் இது. சரிங்களா? தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஏற்படக்கூடிய சான்சஸ் மிக மிக அதிகம். கொஞ்சம் இந்த ஒரு நேரத்தில் கவனத்தோடு இருக்கிறது கட்டாயம். கௌரவத்திற்காக, கடனிற்காக, சொத்துக்காக சொந்த பந்தங்கள் உங்களை எதிர்த்து நிற்கும், சொந்த பந்தங்களை சண்டை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நன்மையான விஷயம் அப்படின்னா வேற ஒரு ஊர்ல உங்களுக்கு யோகம் காத்திருக்குது. வெளிநாடு யோகம், வேறு மாநிலத்தில் யோகம், இடம் மாறி சென்றால் வேற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்போ சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இடம் மாறி சென்றால் உங்களுக்கு நல்லதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? தாராளமா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இடம் மாறக்கூடிய விஷயத்துல முயற்சி நீங்க பண்ணலாம். இது ஒரு புறம் இருக்க, கண்டிப்பா ராகு 6ல் இருக்க வரை, செவ்வாய் நட்சத்திரம் வரை கடன் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் மேலே ஏறி குறையும், திருப்பி நிறையும், அந்த மாதிரி தான் விஷயங்கள் வரும். சரிங்களா? ஸோ அந்த கடன் பிரச்சனையை அடக்கணும், கட்டுப்படுத்தணும்னுச்சா துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை என்று மஞ்சள் அபிஷேகம் மற்றும் குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கடன் பிரச்சனை கொஞ்சம் காணாமல் போகும். நெற்றியில் அடிக்கடி குங்குமம் வச்சுக்கிறது கடனை கட்டுப்படுத்தும், எதிரிகளை வீழ்த்த ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? தவறாம அந்த வழிபாடுகளை நீங்க பண்ணிக்கோங்க. அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து நெற்றியில் வைக்கும்போது எதிரி, கடன், நோய் இந்த 3ம் கட்டுப்படும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரி, இந்த 6ல் குரு செவ்வாய் நட்சத்திரம் ஏற்படும் பொழுது நிலயோகம், அரசியல் பதவி யோகம் மற்றும் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக லாபங்கள், வெளிநாடு அல்லது வேற்று மதத்தவர் மூலமாக நல்ல ஒரு லாபங்கள், தொழிலுக்குண்டான வருமானங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. உங்க வாழ்க்கை துணையின் மூலமா, அதாவது உங்க வாழ்க்கை துணை ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டு வழியில ஏதாவது சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நன்மைகளாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒரு நேரத்தில் பண விளையாட்டு, சரிங்களா, பணம் சார்ந்த விளையாட்டு விஷயத்துல வெற்றி பெற்று பணம் சம்பாதிப்பீர்கள், பணத்தை ஈட்டு வருங்க. அதுக்குள்ள யோகத்தையும் இங்கே கொடுக்குது. சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக ராகுனால் நன்மை ஏற்படும் நினைச்சா நான் சொன்ன துர்க்கையம்மனுடைய அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை போன்ற வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்கு கண்டிப்பா நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? ஸோ இருந்தாலும் கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் மற்றும் சொத்துக்கள் சில காரணத்திற்காக கைமாறக்கூடிய, இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அதுக்கேற்றபடி அடுத்தடுத்த முயற்சியை, அடுத்தடுத்த முடிவை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குமான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகம். திருவடி சரணம்.